தாயினுடைய இழப்பு எப்படி வலியை தரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபர உம்மிஹி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தாயினுடைய கபரை பார்த்தார்கள், சந்தித்தார்கள், ஜியாரத் செஞ்சாங்க போய். ஃபபகா வஅபகா மன் ஹவுலஹு, ரசூலுல்லாஹ் தாயுடைய கபரை பார்த்து அழுதாங்க. வளைச்சு வர சூழ இருந்த சஹாபாக்கள் மழ ஆரம்பிச்சிட்டாங்க. எத்தனை வருஷத்துக்கு போறோம்? உம்மா மௌத்தா போய் எத்தனை வருஷத்துக்கு போறோம்? இன்னைக்கு உம்மா மௌத்தா போய் 2 வருஷத்தோடயே உம்மாவை மறந்துடுறோம், 3 வருஷத்தோட மறந்துடுறோம், 4 வருஷத்தோட மறந்துடுறோம், சொந்த தாயை மறந்துடும். சோர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வயசாகும் போது அவங்க வஃபாத் ஆனாங்க உம்மா. இந்த சம்பவம் நடக்குது ஃபத்ஹ் மக்கா ஹிஜ்ரி 8ல. கிட்டத்தட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 54 வருஷத்துக்கு போறோம் தன் தாயிட கபர் கிட்ட போய் அழுகுறாங்க. எத்தனை வருஷத்துக்கு போறோம்? 54 வருஷத்துக்கு போறோம். உம்மா உம்மான்னு அழுகுறாங்க. அந்த தாயினுடைய சிந்தனையோடு அழுகிறார்கள். அந்த வார்த்தை வெளிப்படவில்லை. தன்னுடைய தாயுடைய அந்த உம்மா என்ற அந்த ஏக்கத்திலே அவர்கள் அழுகிறார்கள். அந்த வார்த்தை வெளிப்படவில்லை. அப்படி சொல்லி போட்டு சொல்லாங்க, இஸ்தாதன் துரப்பி அன் நஸ்தக்ஃபிர லஹா ஃபலம் யுதன் லி. அதுலயும் அகீதா பார்த்துக் கொள்ளணும். என்னுடைய தாய்க்கு நான் இஸ்திக்பார் செய்ய அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்டேன், அல்லாஹ் அனுமதி தரவில்லை, அனுமதி கொடுக்கப்படவில்லை. வஸ்தஅதன்து ஃபீ அன் அஸூர கப்ரஹா, அவரை கபரை சந்திக்கிறதுக்கு அல்லாஹ்ட்ட அனுமதி கேட்கிறேன். அப்ப எப்படி அனுமதி கேட்டு விட்டு அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் விடமாட்டேன், ஆனால் தாயுடைய அன்பு உள்ளத்தில் இருக்குது, யா அல்லாஹ் பார்க்கிறதுக்கு அந்த கபரை சந்திக்க அனுமதி தா யா அல்லாஹ் என்று கேட்ட பொழுது நான் அனுமதி வழங்கப்பட்டேன். ஃபஉதினலி, எனக்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயினுடைய கபரை 54 வருஷத்துக்கு பிறகு போய் பார்த்துட்டு அழுகுறாங்க. ஆனால் வல்லாட அனுமதியோட போறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த தாயுடைய பிரிவு அந்த 54 வருஷம் எப்படி அவருடைய உள்ளத்தில் இருந்திருக்கும்? என்ன இருந்தாலும் அவருடைய தாயுடைய அந்த ரணம், அந்த பிரிவினுடைய ரணம் எப்படி இருந்திருக்கும்? அன்புக்குரிய சகோதரர்களே, தாய் அந்த பாசம் எங்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லித்தார ஒரு செய்தி. கடைசியில சொன்னாங்க, ஃபஸூருல் குபூர ஃபஇன்னஹா துதக்கிருல் மௌத், நீங்க கபர்களை சந்திங்க, அது மரணத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தும் என்று ஒரு உபதேசத்தை சொன்னாங்க. உணர்வுகளோடு மட்டும் உரையாடிட்டு போகவில்லை, உணர்வுகளோடு உரையாடி விட்டு அறிவுக்கும் ஒரு செய்தி சொல்றாங்க. இதை நீங்க அமல் செய்யுங்கன்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருது. சஹீஹ் முஸ்லிமுடைய 976வது செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்கிறார்கள். ஆதாரபூர்வமான செய்தி.